செய்தியை பார்த்து வருகிறோம். நெல்லை பாஜக வேட்பாளர் நயினார் நாகேந்திரன் உதவியாளர்களிடம் 4 கோடி ரூபாய் பறிமுதல் செய்யப்பட்ட வழக்கில் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று ஆணையானது பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. பணம் பறிமுதல் தொடர்பாக வழக்கு பதிந்து வருமான வரித்துறைக்கு தகவல் தெரிவிக்க வேண்டும் என்று தேர்தல் ஆணையம் தெரிவித்திருக்கிறது. அது குறித்தான அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். கூடுதல் விவரங்களோடு இணைக்கிறார் எமது செய்தியாளர் மதியழகன். விவரங்களை வழங்கலாம். திருநெல்வேலி தொகுதியில் சுயேட்சை வேட்பாளராக போட்டியிடக்கூடிய ராகவன் என்பவர் சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனுவை தாக்கல் செய்திருந்தார். அதில் பாஜக வேட்பாளர் நயினார் நாகேந்திரன் சார்பில் வாக்காளர்களுக்கு விநியோகிக்க கொண்டு செல்லப்பட்ட 4 கோடி ரூபாய் பணம் தாம்பரம் ரயில் நிலையத்தில் பறிமுதல் செய்யப்பட்டதாக குறிப்பிட்டிருக்கிறார். இதே போல காங்கிரஸ் வேட்பாளர் ராபர்ட் புரூஸ் சார்பாக வாக்காளர்களுக்கு வழங்குவதற்காக திருநெல்வேலி கிழக்கு மாவட்ட செயலாளர் அலுவலகத்திலிருந்து 28,50,000 ரூபாய் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்துள்ளார். ஆனால் பாஜக வேட்பாளர் நயினார் நாகேந்திரன், காங்கிரஸ் வேட்பாளர் ராபர்ட் புரூஸ் ஆகியோரை தகுதி நீக்கம் செய்ய கோரிய மனு மீது தலைமை தேர்தல் அதிகாரி நடவடிக்கை எடுக்கவில்லை என குற்றம் சாட்டியுள்ளார். இருவரையும் தகுதி நீக்கம் செய்ய தேர்தல் ஆணையத்திற்கு உத்தரவிட வேண்டும் எனவும் மனுவில் கோரிக்கை வைத்துள்ளார். மேலும் இருவருக்கு எதிராக சட்டவிரோத பணப்பரிமாற்ற தடை சட்டத்தின் கீழ் நடவடிக்கை எடுக்க அமலாக்கத்துறைக்கு உத்தரவிட வேண்டும் எனவும் கோரிக்கை வைத்திருந்தார். இந்த மனு தலைமை நீதிபதி SP கங்காபுரோல நீதிபதி J சத்யநாராயண பிரசாத் அமர்வில் விசாரணைக்கு வந்தது. அப்பொழுது பாஜக வேட்பாளரின் உதவியாளர்களிடம் 4 கோடி ரூபாய் பணம் பறிமுதல் செய்யப்பட்டது தொடர்பாகவும் திமுக மாவட்ட செயலாளர் அலுவலகத்தில் பணம் பறிமுதல் செய்யப்பட்டது தொடர்பாகவும் குற்ற வழக்குகள் பதிவு செய்யப்பட்டுள்ளன. புலன் விசாரணை நடைபெற்று வருகிறது. பெரும் தொகை பறிமுதல் செய்யப்பட்டுள்ளதால் வருமான வரித்துறைக்கும் தகவல் தெரிவிக்கப்பட்டுள்ளது. விசாரணை அறிக்கை அடிப்படையில் அடுத்த கட்ட நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் என தேர்தல் ஆணையம் சார்பில் தெரிவிக்கப்பட்டது. இதனை பதிவு செய்து கொண்ட நீதிபதிகள் பண பறிமுதல் தொடர்பாக மனுதாரர் அளித்த புகார் மீது நடவடிக்கை எடுக்க தேர்தல் ஆணையத்திற்கு உத்தரவிட்டு இந்த வழக்கை முடித்து வைத்தும் உத்தரவிட்டனர். விவரங்களுக்கு நன்றி மதியழகன். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.